சொல்லுப்பா, என்னப்பா செஞ்சாரு? என்னமா செஞ்சிருந்தாரு? சொல்லு சொல்லு. நீங்க என்ன நாள் சார்? சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் சார் ஆகுது? எங்களை மட்டும் ஏன் சார் அடிமையா வச்சிருக்கீங்க? இல்ல டிரைவர் உங்களுக்கு இலக்காரமா? ஓவரா பேசாத. என்ன நீங்க பேச வைக்கிறீங்க சார்? சமீப நாட்களாக காவல்துறையில் உயரதிகாரிகள் சிலர் சக காவலர்களை திட்டி மிரட்டும் ஆடியோ மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் ஆயுதப்படை ஓட்டுநர் ரமேஷ் கொசுவலை பயன்படுத்தியதற்காக உயர் அதிகாரியால் திட்டப்படும் வீடியோ வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது. 79வது சுதந்திர தின விழா கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதற்கான பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 15 அதிகாலை பணியில் இருந்த ஆயுதப்படை ஓட்டுநர் ரமேஷ் கொசு அதிகமாக இருந்ததால் கொசுவலையை பயன்படுத்தி இருக்கிறார். இதை பார்த்த உதவி ஆணையர் ஜான் கென்னடி ரமேஷை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ரமேஷ் உயர் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த காட்சியை ஜான் கென்னடி தனது செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார். அப்போது பணி நேரத்தில் கொசுவலையை பயன்படுத்தி ஏஆர் ஓட்டுநர் அமர்ந்திருந்தார். அதை நீங்க பாத்தீங்களா? அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் என அங்கு பணியில் இருந்த பெண் காவலர்களிடம் கேட்டுள்ளார். இங்கு நடந்த அனைத்தையும் கூறுங்கள் என ஆவேசமடைந்த ஓட்டுநர் ரமேஷ் ஒரு கட்டத்தில், நாங்கள் என்ன அடிமையா? எங்களை சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இன்னைக்கு சுதந்திர தினம் தானே, இன்னைக்காவது எங்களை சுதந்திரமா இருக்க விடுங்க. எங்களை ஏன் அடிமையாவே வச்சிருக்கீங்க? நான் முறையாக தொப்பி காலணி சீருடை அணிந்து தானே பணியில இருக்கேன். கொசுவலையை பயன்படுத்தியதெல்லாம் தப்பா என கேள்வி எழுப்பினார். மேலும், என்ன பத்தி பேசுங்க சார், எதுக்காக அம்மாவையும் அப்பாவையும் தப்பா பேசுறீங்க? இப்படி என்ன தப்பா சித்தரிச்சீங்கன்னா நான் உங்க வேலையையும் காலி பண்ணிடுவேன் என பதிலுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது. அரசு துறைகளில் மிகவும் சவாலான துறையாக காவல்துறை உள்ளது. இதில் குறிப்பாக கீழ்நிலை காவலர்கள் உயர் அதிகாரிகளால் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றனர். உயர் அதிகாரிகளுக்கு கீழ்நிலை காவலர்கள் கட்டுப்படாத போது அவர்களுக்கு அதிக பணிச்சுமை வழங்கப்படுவது, நீண்ட நேரம் பணி செய்ய வைப்பது உள்ளிட்ட அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். மேலும் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றில் காட்டப்படும் பாரபட்சம் காவலர்களை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. இதன் விளைவாக அவர்களது மன அழுத்தமும் கோபமும் பொதுமக்கள் மீது திரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண காவல்துறையில் சீர்திருத்தங்கள் அவசியம். குறிப்பாக கீழ்நிலை காவலர்களின் பணிச்சுமையை குறைப்பது, மன அழுத்தத்தை தணிப்பதற்கு உரிய ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்குவது மற்றும் அவர்களுக்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். சொல்லு சொல்லு, அப்படியே சொல்லு. அப்புறம் சொல்லு தம்பி. ஏன் வேலை இல்ல, சொல்லு. நீ சொல்லு, பேசு தம்பி. சொல்லுப்பா, என்னப்பா செஞ்சாரு? என்னமா செஞ்சிருந்தாரு? சொல்லு. இப்ப பாத்துல இப்ப என்ன செஞ்சிருந்தாரு? சொல்லு. இந்த இடத்துல டியூட்டி யாரு உட்கார்ந்து இருந்தது? யார் இன்சார்ஜ்? வா, டியூட்டி கூட யாரு? வா, அந்த மாணவர் வாமா வாமா, சொல்லுமா. என்னமா செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? சொல்லு. என்னமா செஞ்சார் டிரைவரு? சொல்லுமா சார். இன்னைக்கு என்ன நாள் சார்? இன்னைக்கு சொல்லுமா, டிரைவர் என்னமா செஞ்சாரு? சொல்லுமா. சுதந்திர நாள் சார். சொல்லுமா. யாருக்கு சார் என்ன செஞ்சாரு? சொல்லுங்க சார். என்ன செஞ்சாரு? சொல்லு. இன்னைக்கு என்ன நாள் சார்? சொல்லுமா. சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் சார் ஆகுது? எங்களை மட்டும் ஏன் சார் அடிமையா வச்சிருக்கீங்க? என்ன செஞ்சாரு? எப்படி படுத்திருக்காரு? சொல்லுமா. டிரைவர் கேட்டு நீ கூட்டு சொல்லுமா. சொல்லுமா, அதையும் சொல்லுமா. டிரைவர் எங்கேயுமா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? படுத்திருக்காரா? எதை போட்டு படுத்திருக்காரு? சொல்லுமா. சொல்லுமா. அதுக்கு படுத்திருக்காருல, போலீஸ் யாரும் நல்லா சொல்லுமா. நிம்மதியா இருந்துடக்கூடாது. எங்கம்மா டியூட்டி? இங்கதானமா உட்கார்ந்து இருந்தா? இங்கதானே இருந்தா? சொல்லுமா, என்ன நடந்துச்சு? சொல்லுமா. சொல்லுமா. சொல்லிட்டியா? இப்ப சேர்த்து விடுவா. சொல்லுமா. லோக்கல் போலீஸ் தான். சொல்லுமா. உனக்கு செக் பண்ண வந்திருக்கல, சொல்லு. நான் சொல்லுமா, நீ லோக்கல் போலீஸ் தான். சொல்லுமா. ஒரு சாதாரண போலீஸ் சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? ஒரு போலீஸ் கேட்டிருக்கியா சார்? ஏசி தானே சார். ஒரு போலீஸா சாப்பிட்டியா பண்ணி கேட்டிருக்கியா சார்? நீங்க ஒரு போலீஸாவது நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி?
கொசு கடிக்கிறா தம்பி? ஏதாவது ஒரு வெல்ஃபேர் அது வெல்ஃபேர் உங்க ஏஆர்ல போய் கேளு. இன்னைக்கு என்ன நாள் சார்? இன்னைக்கு உங்க ஏஆர்ல போய் கேளுப்பா. சுதந்திரம் தானே சார்? சுதந்திரம் எத்தனை வருஷம் ஆகுது? ஏஆர்ல கேளு. எங்களை மட்டும் அடிமையா வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. எங்களை மட்டும் அடிமையா வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. இல்ல டிரைவர் உங்களுக்கு இலக்காரமா? சொல்லுங்க சார். சும்மா போப்பா. சொல்லுங்க. இல்ல டிரைவரை இலக்காரமான்னு கேக்குறேன். பேசு, நீ பேசிட்டே இரு. பேசு, நீ நான் அனுப்பிச்சுறேன், அப்படியே அனுப்பிச்சுறேன். அதான் சார் வாங்க சார் பேசாரு. நான் எதுக்கு போறேன்? நான் எதுக்கு ஏத்தாது? நான் இன்சார்ஜ் தான் எழுதி அனுப்பிச்சுட்டு போறேன். பாருங்க நான் போன உங்களை காலி பண்ணிட்டு தான் போவேன். என்ன எதுக்கு காலி பண்ற? நீ போய் காலி நாங்க பண்ணிட்டு போ. போவோம் தம்பி நீ தான் டியூட்டி வர கூட. இல்ல சார், அவர்னா உண்மையில இப்பதான் போய் உட்கார்ந்தாப்ல சார். எனக்கு எவ்வளவு இல்ல இந்த கதை பேச கொசு கடிக்கிறது கொசு உட்கார தப்பா நீங்களே சொல்லுங்க. புரிஞ்சுக்க சார். நான் இங்க வா, போய் பாருங்க, அது உட்காரல போய் பாருங்க. நான் யூனிஃபார்ம் போடல, இல்ல கேப் வைக்கல, ஷூ போடல. ஓவரா பேசாத, ஓவரா பேசாத. என்ன நீங்க பேச வைக்கிறீங்க சார்? இல்ல டிரைவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. எப்ப பாரு டிரைவர் என்ன நடக்குது சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்கா டிரைவர்? சொல்லுங்க. அடிக்க சார், ஆறுக்கு அடிக்க சார். உங்களுக்கு எத்தனை டிரைவர் இருக்காங்க? எனக்கு அதை பத்தி நீ பேச வேண்டியது இல்ல. என்ன நீ பேச வேண்டியது? நான் டிரைவர் சார். நீ டிரைவர் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு. ஒரு டிரைவர் உட்பட வச்சுக்க தெரியல. அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு. போ, அங்கே போய் சொல்லியா? போய் சொல்லி அங்கே போய் பேசுறீங்க. போய் அங்க போய் சொல்லு. ஓ, அங்க போய் சொல்லு, போய் போ. என்ன கேத்துங்க. நான் இது கேட்கிறேன். நான் உங்க ஏத்தன அவசியம் இல்ல. நான் அவரை வச்சு எழுதுங்க, ஜிடி எழுதுங்க, கூட்டு போங்க. ஜிடி எழுதுங்க. அத என்ன எழுதணும் சார்? என்ன செஞ்சாரு எழுதுங்க ஜிடில. என்ன கட்டால சொல்லி திட்டலாம் சார். அம்மா பத்தி பேசலாம், அதை எழுதுங்க சார். எழுது. என்ன பத்தி பேச உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? இரு எழுது. என்ன பத்தி பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எங்க அம்மா இருந்து 4 வருஷம் ஆகுது. அம்மா பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? நீ என்ன அப்பா விவசாயி சார். எங்க அப்பா பத்தி எதுக்கு தப்பா பேசுறீங்க? சொல்லு, சொல்லிட்டே இரு. நீ வாட்டு சொல்லிட்டே இரு. என்ன சொல்லிட்டாரு? நீங்க எது சொல்லுவீங்க? கேட்டுட்டே இருப்போமா? பேசிட்டே இருப்பா. நீ சொல்றது அப்புறம் பேசிட்டே இருப்பா. நீ பேசிட்டே இருப்பா. நீ பேசிட்டே இருப்பா. நீ என்ன பேசுற பேசிட்டே இரு. என்ன பேசுற பேசிட்டே நீ உங்களுக்கு வாய் இருக்குன்னு பேசுறீங்க. பேசிட்டே இருப்பான்னு தானே சொல்றேன். பேசுன்னு தானே சொல்றேன். பேசு. பக்கம் பக்கமா எழுதுங்க. எழுது. நீ பேசிட்டே இரு. நீ பேசு. நீ பேசிட்டே இரு. பேசு, நல்லா பேசிட்டே இரு. நீ பேசு. குணா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பத்தின்னு சொல்லுங்க. என்ன செஞ்சாரு? கொசுல எங்க உட்காந்து இருந்தாரு? உட்காந்துனா படுத்து இருந்தாரா? என்ன செஞ்சாரு சொல்லுங்க. அத சொல்லுங்க. நீங்க தானே கூட வந்திருக்கீங்க. நீங்க தானே கூட வந்தீங்க. என்ன கேட்டாத? என்ன கேட்டா அவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல இவ்வளவு போலீஸ் இருக்கப்ப டிரைவர் மட்டும் வந்து நோண்டுறீங்களா எதுக்கு? நீ தான் படுத்து கிடக்குற. உடனே தான் கேட்பாங்க. உங்க திங்கிற சொத்துல மண்ணள்ளி போட்டோமா, இல்ல உங்க சம்பளத்தை வந்து புடுங்கணுமா, இல்ல என்ன பண்ண சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. பேசு. நீ பேசிட்டே இரு. நீ பேசிட்டே இரு. நீ பேச. டிரைவர் உங்களுக்கு என்ன நீ பிரச்சனை? பேசிட்டே இருப்பா. நீ பேசிட்டே இரு. நீ பேசிட்டே இரு. நீ பேசிட்டே இரு. நீ பேசிட்டே இரு. வண்டி எடுக்கணும் அங்க போடுப்பா அப்படின்னா வண்டி எடுக்க போறேன். நீ பேசிட்டே இரு. நீ கொசுல அடிக்க கொசுல நீ பேசு. நீ பேசுற பேசிட்டே இருப்பா. நீ பேசுப்பா. நீ பேசு. அதுதானே உனக்கு சொல்லியிருக்கிறேன். நீ பேசிட்டே இரு. நீ பேசிட்டே இரு. நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படியே. நீ பேசு.